Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பைசியா. நம்ம ஒரு கையளவு கொத்தமல்லி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் 8 முட்டை பாயில் பண்ணியிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் முட்டை வேக வச்ச உடனே அதை நல்லா கத்தியால் 4 பக்கமும் கீறி வச்சுருக்கிறேன். அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இப்போது பேனில் அரை கரண்டி எண்ணெய் விட்டு நம்ம இந்த எக்கு சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது லேசாக ஃப்ரை ஆகட்டும். மசாலா நல்லா பிடிக்கும், அதால் தான். இப்போது நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறோம். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன். இப்போது ஒரு பீஸ் பட்டை, மராட்டி மொகு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ. இப்போது மீடியம் சைஸில் 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகா அதை அறுத்து சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு எப்படியோ அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னும் 2 முட்டை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை அதே எண்ணெயில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் மசாலா. இப்போ இந்த முட்டையும் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு பெரிய சைஸு தக்காளி 1 எடுத்துருக்குறேன். அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்ல மசாலா வதங்கி இருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்த முட்டை சேர்த்துக்கலாம். இது முட்டை ஏன் சேர்த்துருக்குறேன்னா, இது நம்ம சாதத்தில் அங்கங்கே நல்லா தெரியும், அதால தான். நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சிருக்கிறேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 கிளாஸ் அரிசி நான் அரை மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு, பாஸ்மதி ரைஸ். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மூடி போட்டு வைக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அரிசி நல்லா வடித்து வச்சுருக்கிறேன், ஸ்ட்ரைன் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி நல்லா கம்மியாக இருக்குது. சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த டைமில் நம்ம தம்முக்கு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாதம் நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா மனமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.